நேத்து பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடும்போது, ஒருத்தர் வந்து ரூ. 160 ஒரு லிட்டர் குடுத்து நான் பெட்ரோல் போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். எனக்கு 100% பெட்ரோல் தான் வேணும் அப்படின்னு, அங்க இருக்கிற ஒரு அண்ணா கூட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. ஏன் அப்படின்னு அவர் கேட்கும்போது, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் மாரி ஆச்சு. இந்த E20 பெட்ரோல போட்டா என் வண்டி கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆயிடும். அப்படின்னு சொல்லி அவர் நெறைய விளக்கம்லாம் குடுத்துட்டு இருந்தாரு. ஏன்? என்ன பிரச்சனை? அப்படிங்கிறத இன்னைக்கு அத வந்து நம்ம பார்க்கும்போது தான், ஆக்சுவலா அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது கொஞ்சமாச்சும் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னு நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். வணக்கம் நேயர்களே. எத்தனால் மிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெட்ரோல் அப்படிங்கிறதுல ஜெனரலாவே எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அது என் வண்டிய என்ன பண்ணும்? இல்ல என் கார என்ன பண்ணும்? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ரீசென்ட்டா ஒரு கார் நிறுவனம் அதுக்கு ஒரு விளக்கமும் குடுத்திருக்காங்க. அதாவது இந்த பெட்ரோல் பங்க்ல நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் வந்து தேடும்போது அந்த ஒரு விளக்கத்தையும் என்னால பார்க்க முடிஞ்சது. அந்த விளக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எத்தனால் மிக்ஸ்டு பெட்ரோல் நீங்க போட்டிருக்கீங்க. அதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணம். இதனால உங்க வாரண்டி கூட காருக்கான வாரண்டி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த கார் நிறுவனத்திலிருந்தே டைரக்ட்டா மெயில் அனுப்பியிருக்காங்க. இதுதான் எத்தனால் மிக்ஸ்டு பெட்ரோல யூஸ் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்னு மைண்ட்ல இருக்கக்கூடிய சந்தேகத்த ஆக்சுவலா பெருசாக்குது. ஆக்சுவலா இந்த மெயில் மூலமா ஒரு பெரிய பிரச்சனை வெளிய வரவே ஆரம்பிச்சிருக்கு. 2026 ஏப்ரல் 1ல இருந்து தான் இந்த சேஞ்ச் வந்து வருது. இந்தியால எல்லா பெட்ரோல் பங்க்லயும் E20 பெட்ரோல் தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி. E20 அப்படிங்கிறது 80% பெட்ரோல், 20% எத்தனால். கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்க, இது வந்து சேஃப், சயன்டிஃபிக்கலி வேலிடேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அந்த கார் நிறுவனம் என்ன சொல்றாங்க, அவங்க போட்டிருக்கக்கூடிய மெயில்ல, அதாவது அந்த கஸ்டமருக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்கக்கூடிய மெயில்ல, E20 பெட்ரோல் போட்டீங்க அப்படின்னா, இன்ஜின் டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால உங்க வாரண்டி கூட வாய்ட் ஆகும். சோ, இப்ப கவர்ன்மெண்ட் சொல்றத நம்புறதா? இல்ல நான் கார் மேனுஃபேக்சரருக்கு என் கார ரெடி பண்றதுக்கு பணத்த கட்டுறதா? கார வாங்கி வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த நபருடைய பிரச்சனையா இருந்தது. அதுதான் ஆக்சுவலி நம்மளுடைய பிரச்சனையாவும் நாளைக்கு வரும் அப்படிங்கிறதுனால, ஐ தாட் ஐ மஸ்ட் எக்ஸ்ப்ளைன் இந்த E20ல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத. நம்ம அந்த கார் கம்பெனியுடைய கஸ்டமர் கேர கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க குடுத்திருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். E20 ஃபியூயல் நீங்க போட்டீங்க அப்படின்னா, அதுல ஹையர் எத்தனால் கன்டென்ட் இருக்கு. அதனால உங்களுடைய என்ஜின அது டேமேஜ் பண்ணலாம். எமிஷன் சிஸ்டத்த அது அஃபெக்ட் பண்ணலாம். ஃபியூயல் கன்சம்ப்ஷன் அதிகரிக்கலாம். சோ அதனால உங்களுக்கு மைலேஜ் குறையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மோர் ஓவர் உங்க வாரண்டிக்கான வேலிடிட்டி குறைஞ்சிரும். அதுவும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்க கார்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மாரி இல்லாம ஒரு அப்நார்மாலிட்டீஸ் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, உடனடியா ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மெயில்ல போட்டிருக்காங்க. சோ, இப்ப எத்தனால் மிக்ஸ் பண்ண பெட்ரோல எந்த பைக்ல, எந்த கார்ல யூஸ் பண்ணலாம்? எந்த வருஷத்துக்கு முன்னாடி வாங்குன கார்ல அத யூஸ் பண்ணக்கூடாது? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இத 3 கேட்டகரியா பிரிக்க முடியும். கேட்டகரி 1 இந்த வருஷத்துக்கு முன்னாடி வாங்குன கார்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, சேஃப் அப்படிங்கிறது. அதாவது 2023 ஏப்ரலுக்கு அப்புறம் மேனுஃபேக்சர் ஆன கார்ஸ் அண்ட் பைக்ஸ் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இது ஃபுல்லி E20 கம்ப்ளைண்ட். 2023 ஏப்ரலுக்கு அப்புறம் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள். 2வது கேட்டகரி ரிஸ்கி கேட்டகரி. 2020லிருந்து 2023 வரைக்கும் வந்த அந்த BS6 வெஹிக்கிள் சொல்றாங்கல்ல. அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே E10 எத்தனால் 10% இருக்கக்கூடிய பெட்ரோலுக்கு டிசைன் பண்ணப்பட்டது. ஆனா E20ல ரன் ஆகுமான்னு கேட்டா, எஸ் ரன் ஆகும். ஆனா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அது வந்து இன்ஜின பாதிக்கும். அதுல இருக்கக்கூடிய ரப்பர் பார்ட்ஸ் எல்லாம் அரிக்கும். இந்த ப்ராப்ளம் இருக்கும். இது 2020லிருந்து 2023 வரைக்கும் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் கொஞ்சம் ரிஸ்கி. கேட்டகரி 3 பார்த்தா ரொம்ப ரிஸ்க் அதிகமா இருக்கக்கூடிய வாகனங்கள். 2020க்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் அண்ட் BS3, BS4 வெஹிக்கிள்ஸா இருந்தது அப்படின்னா, இந்த E20 பெட்ரோல் நீங்க போட்டீங்கன்னா பெரிய அளவுல பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2020க்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட வாகனங்கள்லாம் E5 ஆர் E10 பெட்ரோலுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. அதுல நீங்க E20 போட்டீங்கன்னா ஆப்வியஸா ப்ராப்ளம் வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சோ இத நம்ம இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு என்னதான் ப்ராப்ளம் வரும்? ஏன் எத்தனால நம்ம வண்டியில போட்டா பிரச்சனை வருது அப்படிங்கிறத ஈஸியா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேனே. சோ இப்போ வெளியில ஒரு நம்ம நிலத்த துடைக்கிற அந்த ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, பேசிக்கா ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பாஞ்ச நீங்க ஓப்பன்ல வச்சீங்கன்னா, ஒரு ட்ரை ஸ்பாஞ்ச ஓப்பன்ல வச்சீங்கன்னா, அது காத்துல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் ஈரப்பதத்த அப்சர்வ் பண்ணும். அதே மாதிரி தான் எத்தனாலும் காத்துல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர ஆட்டோமேட்டிக்கா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து எத்தனாலுடைய ஆக்சுவல் குணம். சோ உங்க பெட்ரோல் டேங்க்ல E20 பெட்ரோல் போட்டிருக்கீங்க. 80% பெட்ரோல், 20% எத்தனால் இருக்கக்கூடிய பெட்ரோல் உங்க பெட்ரோல் டேங்க்ல இருக்கு. அந்த 20% எத்தனால் இருக்குல்ல, அது உங்க டேங்க்ல இருக்கக்கூடிய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும்ல, அதுல இருக்கக்கூடிய வெற்றிடத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அது அட்ராக்ட் பண்ணிடும். அந்த இடத்துல வாட்டரும் எத்தனாலும் மிக்ஸ் ஆயிடும். வாட்டர் அண்ட் எத்தனால் மிக்ஸ் ஆகும். அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, டேங்க்ல இப்ப 2 லேயர் ஒண்ணு ஃபார்ம் ஆகும். ஒண்ணு பியூர் பெட்ரோல்,
இன்னொன்னு வாட்டர் பிளஸ் எத்தனால் மிக்ஸ். மேல வெயிட் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல மேல அந்த பியூர் பெட்ரோல்ங்கிறது மேல இருக்கும். கீழ வாட்டர் அண்ட் அந்த எத்தனால் மிக்ஸ் வந்து உங்க பெட்ரோல் டேங்க்ல செட்டில் ஆகி நிக்கும். 2 வாரம் காரை நம்ம யூஸ் பண்ணாம விட்டோம், அப்படியே வண்டியை நிறுத்தி வச்சிருந்தோம் அப்படின்னா E20 பெட்ரோல் போட்டிருந்தோம்னா இதுதான் ஆக்சுவலா நடக்கும். பாட்டம் லேயர்ல தண்ணியும் எத்தனாலும் போய் நின்றும், அதுக்கு மேல பெட்ரோல் இருக்கும். ஸோ காரை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபியூவல் பம்புக்கு ஃபர்ஸ்ட் இந்த எத்தனால் மிக்ஸ், தண்ணி கலந்த எத்தனால் மிக்ஸ் தான் போகும். அதனால தான் நம்மளுடைய காருக்கு ப்ராப்ளம் பெருசா வரும். இன்ஜின்ல ப்ராப்ளம் வரும்ன்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ரப்பர் பார்ட்ஸ் எல்லாம் அரிச்சிருன்றாங்க, இன்ஜெக்ஷன் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் போயிடும்னு சொல்றாங்க. என்னென்ன ப்ராப்ளம் சொல்றாங்களோ அதோட பேசிக் பாயிண்ட் இங்க இருந்து தான் ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நீங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜினுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள போறது பியூர் பெட்ரோல் கிடையாது, அந்த வாட்டர் மிக்ஸ்டு எத்தனால் தான் போகுது. ஆனா போக வேண்டியது பெட்ரோல். இது உடனே ப்ராப்ளம் வருமான்னு கேட்டா இல்லன்னு சொல்றாங்க. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா இன்டர்னல் டேமேஜ்ல தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபியூவல் பம்ப்ல டேமேஜ் வரும். நிறைய இன்ஸ்டாகிராம்லயே பார்க்க முடிஞ்சது. ஒரு சில குறிப்பிட்ட பிராண்ட் கார்ஸ் எல்லாம் வந்து ஃபியூவல் பம்ப்ல பிரஷர் பத்தல அப்படின்னு சொல்லி காரை டோ பண்ணிட்டு போனதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இன்ஸ்டாகிராம்ல நீங்க தேடி பார்த்தா கிடைக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த E20 பெட்ரோல் போட்டது தான் காரணம் அப்படின்னு அந்த கார் ஓனர்ஸே அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல போட்டிருந்தத பார்க்க முடியுது. ஸோ இதுல யாருக்கு ரிஸ்க் அதிகம் அப்படின்னு பார்த்தா, 5 நாள் காரை பார்க் பண்ணியிருப்பேன், 2 நாள் தான் எடுத்து அந்த காரை நான் ஓட்டுவேன் அப்படின்னா ரிஸ்க் ஜாஸ்தி. ஃபெஸ்டிவல் சீசன்ல தான் நான் கார் எடுப்பேன், மற்ற நாள்லாம் நான் பைக்ல தான் ஆஃபீஸ் போயிட்டு வருவேன் அப்படின்னா அங்கேயும் ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா நீங்க ரொம்ப நாள் நிறுத்தியிருந்தீங்கன்னா அந்த எத்தனால் அண்ட் வாட்டர் அண்ட் பெட்ரோல் செப்பரேஷன் ஆட்டோமேட்டிக்கா ஆக ஆரம்பிச்சிடும். மூணாவது, என்கிட்ட 2 கார் இருக்கு, ஒரு காரை மெயினா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு காரை செகண்ட் ஹேண்டா சும்மா நிறுத்தி வச்சிருக்கேன், என்னைக்காவது தேவைப்படும் போது அப்படின்னா அந்த நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய கார்ல இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா 2023க்கு முன்னாடி நீங்க கார் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான கார்கள்ல இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்தது நமக்கு என்ன கேள்வி வரும்? நான் இந்த பிராண்ட் கார் வச்சிருக்கேன், நான் இந்த பிராண்ட் கார் வச்சிருக்கேன், இல்ல இந்த பிராண்ட் பைக் வச்சிருக்கேன் அப்படின்னா என்னுடைய காரோ பைக்கோ இந்த E20 எத்தனால வந்து எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டா, கார் கம்பெனிஸ் அவங்க எந்த வருஷத்துல இருந்து தயாரிக்கப்பட்ட கார்கள் இந்த எத்தனால் E20 பெட்ரோலை எடுத்துக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளனேஷன் தெளிவாவே அவங்க நிறைய கம்பெனிஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் Volkswagen நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2020 ஏப்ரலுக்கு அப்புறம் தயாரிக்கப்பட்ட கார்ஸ் எல்லாமே E20 பெட்ரோல்ல ஓடக்கூடிய கார்கள். they are compatible with E20 அப்படின்னு Volkswagen சொல்லியிருக்காங்க. 2020 ஏப்ரல் 1க்கு அப்புறம் தயாரிக்கப்பட்ட கார். ரெண்டாவது ஹோண்டா. நீங்க ஹோண்டா சிட்டியோ இல்ல ஹோண்டால வேற ஏதாவது கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா கார்ஸ் தான் கொஞ்சம் சேஃப் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா 2009 ஜனவரி 1க்கு அப்புறம் தயாரிக்கப்பட்ட எல்லா ஹோண்டா கார்ஸுமே E20 கேப்பபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2023 ஜனவரிக்கு அப்புறம் நீங்க ஹியூண்டாய் வச்சிருக்கீங்க இல்ல டாடா கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா 2023 ஜனவரிக்கு அப்புறம் தயாரிக்கப்பட்ட கார்கள் எல்லாமே E20 மெட்டீரியல் கேப்பபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023 மார்ச்சுக்கு அப்புறம் தயாரிக்கப்பட்ட கார்கள் அப்படின்னா மாருதி, மகேந்திரா இந்த 2 பிராண்டும் 2023 மார்ச்சுக்கு அப்புறம் தயாரிக்கப்பட்ட கார்கள் E20 கம்பேட்டபிள்னு சொல்லியிருக்காங்க. ரெனோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 2025 ஏப்ரலுக்கு அப்புறம் தயாரிக்கப்பட்ட கார்கள் தான் E20 கம்பேட்டபிள். அதிகமா ஓடக்கூடிய கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டொயோட்டா. அவங்களுமே ஏப்ரல் 2023க்கு அப்புறம் தயாரிக்கப்பட்ட கார்கள் தான் E20 கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ 2012 இருந்து 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய கார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா E5 அண்ட் E10 கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2012க்கு முன்னாடி டிசைன் பண்ணப்பட்ட கார்கள் எல்லாமே டொயோட்டா பொறுத்த வரைக்கும் எத்தனால் பிளெண்டுக்கு கம்பேட்டபிளே கிடையாது, நீங்க பியூர் பெட்ரோல் தான் போட்டாகணும் அப்படின்னு சொல்லி டொயோட்டா தரப்புலயே சொல்லியிருக்காங்க. டொயோட்டாவை நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா அந்த கார்ஸ் எல்லாம் வந்து பில்ட் ஃபார் லாங் டிரைவ்ஸ் அண்ட் லாங் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2002 2004ல வாங்கின டொயோட்டா கார்ஸ் கூட இன்னைக்கும் ஒரு எந்த ப்ராப்ளமும் இல்லாம ரோட்ல ஓடுறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது 2023 ஏப்ரலுக்கு அப்புறம் தயாரிக்கப்பட்ட டொயோட்டா கார்ஸ் தான் ஃபுல்லி கம்ப்ளைண்ட் ஆஃப் E20. 2012 இருந்து 23 வரைக்கும் இருக்கக்கூடிய மாடல் E5 அண்ட் E10 கம்ப்ளைண்ட்ஸ். 2012க்கு முன்னாடி எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் போட்டு நீங்க யூஸே பண்ண முடியாதுங்கிறது தான் சிச்சுவேஷன். அடுத்தது BMW பெட்ரோல் கார்ஸ். இது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் ஆக்சுவலா இருந்தது. ஏன் அப்படின்னா BMW கார்ஸ் எல்லாமே 2012ல இருந்து 2015க்குள்ளேயே E25 கம்ப்ளைண்ட்னு கொண்டு போயிட்டாங்க. இப்போ நமக்கு பேசிட்டு இருக்கிறது E20 கம்ப்ளைண்ட்.
இன்னொரு 5% எத்தனால் அவங்க ஆட் பண்ணா கூட BMW கார்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கறத BMW அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்திருக்காங்க. அண்ட் அதர் சைடு Mercedes Benz 2018ல தான் இந்த E20 கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்போ நான் வந்து E20 கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய காரை நான் ஓட்டல. 2020ல வாங்கின 2015ல வாங்கின கார்ஸ் தான் நான் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா உடனே போட்டா ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டா உடனடியா பிரச்சனை வராது. பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கண்டிப்பா ப்ராப்ளம் வரும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சோ அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இந்த 100% XP100 இருக்கும். அந்த சூப்பர் கார்ஸ்க்கெல்லாம் போடுவாங்க. 1 லிட்டர் ரூ. 160 அந்த பெட்ரோலோட விலை. சோ அந்த பெட்ரோல் போட்டா தான் இப்ப இருக்கக்கூடிய கார்ஸை தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. இல்ல அப்படின்னா பிரீமியம் பெட்ரோல்ஸ் இந்த XP95, பவர் 95, ஸ்பீட் 97லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி எத்தனால் பிளெண்ட் கம்மியா இருக்கக்கூடிய பெட்ரோலை போட்டோம் அப்படின்னா இன்ஜின் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது மத்த பெட்ரோல் நார்மல் பெட்ரோலை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்போ இவ்வளவு தூரம் நம்மள பிரஷர் பண்ணி இந்த E20க்குள்ள கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் நம்ம க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்றோம். அதுக்கு 20% சப்ஸ்டிட்யூட் போடணும் அப்படிங்கிறது உண்மையான ரீசனாகவே இருந்தாலும் ஆன் த அதர் சைடு இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. அப்படி எமர்ஜ் ஆயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாதான் நாம அந்த டிரான்சிஷன் எலக்ட்ரிக் காருக்கு டிரான்சிஷன் ஆவோம் அப்படிங்கிறதுனால இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி டக்குன்னு உடனடியா ஏப்ரல் 1 2026ல இருந்தே இந்த E20யை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் புஷ் பண்ணாங்களோ அப்படின்ற மைல்டான ஒரு சந்தேகம் வராம இல்லை. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல நீங்க எந்த வருஷத்துல கார் வச்சிருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம் இந்த எத்தனால் பெட்ரோல் போடுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பெட்ரோல் டெய்லியும் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய பைக்கோ காரோ யூஸ் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.